ஜெயிக்கணும்னா என்ன அர்த்தம்? ஏன் நாம ஜெயிக்கணும்? இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க, இல்ல வேலை ஸ்தலத்துல இருக்கீங்க, இல்ல இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஜெயிப்பது என்பது எந்த இடத்திற்கு உண்டானது? ஒரு யுத்த காலத்துல அந்த இடத்துலதான் சொல்ல வேண்டிய வார்த்தை இது இல்லையா? ஜெயிக்கிறது இல்ல. ஒரு கிரிக்கெட் ஆடுறோம், ஒரு கேம் ஆடுறோம்னா அந்த இடத்துல தோல்வி வெற்றி இருக்கும். இல்லைன்னா ஒரு யுத்த காலத்திலே என்ன இருக்கும்? தோல்வி வெற்றி இருக்கும். இப்ப பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னா இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஒரு பெரிய யுத்த காலத்துல இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? பெரிய யுத்த காலத்துல இருக்கிறோம். இப்ப இந்த யுத்த காலத்திலே நமக்கு ஒரு ஜெயம் தேவைப்படுகிறது. எத்தனை பேருக்கு சொல்றீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயம் வேண்டும்? நம்ம சில பேருக்கு வாழ்க்கை இருளா இருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை எடுத்தாலும் தோல்வியா இருக்கலாம். எடுத்து வைக்கிற காரியம் எல்லாம் தோல்வியிலேயே முடியலாம். ஒரு வெற்றியை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இதுதான் யுத்த காலம். இந்த யுத்த காலத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்துதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த யுத்த காலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது தெரியுமா? வாசிங்க. அதுல 19வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றால் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் எங்க இருக்குங்க? பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகப்பெரிய ஒரு யுத்த களத்திலே நமக்கு எதிராக இருப்பது யார்? ஒரு பொல்லாங்கன். நம்ம ஒருவேளை இருளினுடைய ராஜ்யத்துல இருக்கும் பொழுது, தேவனை அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல இருந்தோம் பாருங்க, பொல்லாங்கனுக்குள் இருந்தோம். ஏனென்றால் இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. பொல்லாங்கன் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை அவன் என்ன பண்ண இருக்கிறான்? தடுத்து வைத்திருக்கிறான். தேவன் கொடுத்த நம்முடைய ஆசீர்வாதங்களை அவன் தடுத்து வைத்திருக்கிறான், நாம் பெற்றுக்கொள்ளாதபடி. இப்ப பாருங்க, இப்ப இந்த பொல்லாங்கனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாருங்க, யுத்த களம் என்றால் எதிரே இருக்கிறது ஒரு இருளின் ராஜ்யம். நீங்க தேவனால் பிறந்திருப்பதினாலே நீங்கள் என்ன பண்றீங்க? ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தினுடைய ராஜ்யத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். நல்ல ஒரு கற்பனை பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு முன்பாக யுத்த காலத்திலே ஒரு பெரிய ஒரு சேனை நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்க இருக்கிறீங்க? வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிராக ஒரு இருள் இருக்கிறது. நீங்கள் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கவில்லை. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் பிசாசனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் இப்பொழுது இல்லை. நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக இருந்து கொண்டு நீங்கள் இப்ப இந்த அந்த இடத்துல நின்று யுத்த காலத்திலே நீங்க அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீர்கள். இப்ப உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது? இருள் ராஜ்யம் என்று இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்துக் கொண்டு ஒரு பொல்லாங்கன் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். இப்ப இந்த இடத்திலே உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? மிஷின் கண்ணா, AK-47 இல்ல பீரங்கி இல்ல என்ன ஆயுதம் வேணும்? பாருங்க, அதுல அடுத்த 4வது வசனத்துல நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, உலகத்தை நாம் தான் ஜெயிக்க முடியும், ஒத்துக்கிறேன். நீங்க தான் ஜெயிக்க முடியும், ஒத்துக்கிறோம். ஆனா ஏன் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் வார்த்தையை கேட்கலாம், நீங்கள் ஞாயிறு தோறும் வரலாம், ஒவ்வொரு ஞாயிற்றுகளையும் வரலாம், நீங்க பயபக்தியோட உட்கார்ந்து கேட்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் அதை தான் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களினாலும் மிகப்பெரிய ஒரு பெரிய செல்வத்தினாலும் அவங்க இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இன்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்று பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இருளிலே இருப்பதற்கு காரணம் என்ன? என்னுடைய ஜனமே, நீ உலகத்தை ஜெயிக்கிறவன், ஆனால் உனக்குள்ளே விசுவாசம் இல்லை. உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் இல்லை. ஒருவேளை அந்த விசுவாசம் இருந்தாலும் கூட அந்த விசுவாசத்தை எடுத்து நீ என்ன பண்ணவில்லை? எடுத்து அந்த எதிரிக்கு முன்பாக அந்த விசுவாசம் என்னும் பேராயுதத்தை நீ உபயோகிக்கவில்லை. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேகர் நீங்க அந்த விசுவாசத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அதை யூஸ் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த சத்தியம். விசுவாசத்திலே நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். யுத்த களம் என்றால் என்ன? முதலாவது ஒரு பிக்சரை நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். இந்த யுத்த களம் என்றால் தாவீது கோலியாத் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? அது கதை அல்ல, சம்பவம். தாவீது கோலியாத் அதை படமா கொண்டு வாருங்க. இந்த இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக அந்த பெலிஸ்திய கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில யார் இருக்கா? இஸ்ரவேலர் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. சவுல் ராஜாவாய்